Hello Goodies. Third standard English book back answer ஆல்ரெடி நம்ம பேஜ் நம்பர் 90லேருந்து போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி இந்த பேஜில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ப்ராக்டிஸ் டைம். ரீட் த சென்டென்ஸ் அண்ட் டிக் தி கரெக்ட் பிக்சர். த மவுஸ் பிட் மினிஸ் ட்ரெஸ். ஸோ இதில் எந்த பிக்சர் வந்து எந்த பிக்சரில் வந்து மவுஸ் வந்து அவளோட ட்ரெஸ்ஸை கடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சென்டர் பிக்சர் தான் கரெக்டான பிக்சர். அம்மா போக்ட் அ ஸ்டிக் இன்டு அ ஹோல். ஸோ அம்மா வந்து பொந்துக்குள்ளே வந்து அந்த குச்சியை வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எந்த பிக்சர்னால் ஃபர்ஸ்ட் பிக்சர். சின்னு ஏட் தி பன் இன் தி ஹவுஸ். ஸோ இது வந்து லாஸ்ட் பிக்சர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சின்னு ஏட் தி பன். அதுக்கு முன்னாடி கேட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து சின்னு வந்து ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு, பன் வந்து தான் கரெக்டு. ஸோ கீழே வந்தீங்கன்னா மேட்ச் தி ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சேட். சேட் அப்படின்னா சோகமாக இருக்கிறது. அதோட ஆப்போசிட் வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி, சந்தோஷமாக இருக்கிறது. செகண்ட் ஒன் சைலண்ட், நாய்ஸி, அமைதியாக இருக்கிறது, சத்தம் போடுறது. ஃபைண்ட், லாஸ், தேடி கிடைக்கிறது, ஒன்று தொலைகிறது. அப், டவுன், மேலே கீழே. லெஃப்ட், ரைட், இடது பக்கம் வலது பக்கம். ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 99ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வாட் டிட் சின்னு டூ? நம்பர் ஹிஸ் ஆக்ஷன் இன் சீக்வன்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஸ்டோரி, இந்த சின்ன ஸ்டோரியிலேருந்து என்னென்ன ஆர்டர் அப்படின்றது நம்ம வந்து ஃபைன் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹீ ஏட் த பன், சின்னு த மவுஸ் என்டர்ட் தி ஹவுஸ், ஹீ டோர் த புக், அட் லாஸ்ட் ஹீ ஹிட் இன் அ ஹோல், ஹீ பிட் த ட்ரெஸ்ஸு. ஸோ இதோட நம்பர் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3, 1, 2, 5, 4. இதுதான் வந்து கரெக்ட் ஆர்டர். கீழே வந்து வேர் கேன் த மவுஸ் ஹைட் இன் தி ஹவுஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கே போய் வந்து அந்த மவுஸ் ஒளிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. த மவுஸ் கேன் ஹைட் இன் தி பாக்ஸ், இன் த பேக், இன் த பின். இது மூணுத்தில் எங்கே வந்து ஒளிஞ்சிச்சு. ஸோ இது வந்து ஒரு குரூப் ஆக்டிவிட்டி. கீழே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெசன் அண்ட் ரிப்பீட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது டீச்சர் சொல்ல கூட ஸ்டூடெண்ட்ஸும் ரிப்பீட் பண்ணணும். வாட் டிட் த மவுஸ் டூ? வாட் டிட் த மவுஸ் டூ? த மவுஸ் ஏட் த பன், ஏட் த பன். த மவுஸ் டோர் த புக், டோர் த புக். த மவுஸ் பிட் த ட்ரெஸ், பிட் த ட்ரெஸ். வாட் அ நாட்டி மவுஸ், அ நாட்டி மவுஸ். ஸோ நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் டைம். வாட் டிட் திஸ் மவுஸ் டூ? மேட்ச் அண்ட் ரைட் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பிக்சரில் வந்து மவுஸ் செய்கிற வேலைகள் இருக்குது, ஆக்ஷன்ஸ் இருக்குது. அதோடைய கரெக்டான வேர்டை நம்ம சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து broken. ஸோ வந்து ஏதோ ஒரு கப் உடையிற மாதிரி இருக்குது, அதுக்கு வந்து உடஞ்சா broken சொல்லணும், broke. நெக்ஸ்ட்டு வந்து spilled, மில்க் வந்து கீழே சிந்தினா spilledன்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு ட்ராப்டு வந்து லாஸ்ட் ஒன். ஸ்பூன் வந்து கீழே விழுந்தால் ட்ராப்டு. நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் ஓப்பன் இருக்குது, அது ஓப்பன்டு. ஸோ இதை வந்து சென்டென்ஸில் எழுதணும். த மவுஸ் ஸ்பில்டு த மில்க், த மவுஸ் ட்ராப்டு த ஸ்பூன், த மவுஸ் ப்ரோக் த கப், த மவுஸ் ஓப்பன் தி பாக்ஸ். நெக்ஸ்ட்டு மேட்ச் தி பேர் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர்ஸ் இப்போ பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸு. பாஸ்ட் டென்ஸ்னால் முடிஞ்சு போன விஷயத்தோட மேட்ச் பண்ணணும். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஷூக் அப்படின்னா முடிஞ்சு போனது. ஷேக் அப்படின்னா இப்போ தான் நம்ம வந்து குலுக்கிறது. போக்கு. ஈட் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஈட் அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருக்கிறது. லுக்டு ஏற்கனவே பார்த்தாச்சு, லுக். ஹியர். டேர்ன். ஸோ இதுதான் வந்து இதோடைய பாஸ்ட் டென்ஸ். ஆனால் நம்மளுக்கு மேட்ச் தி பேர்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 101 வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன்.